அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றங்கள் எங்கெங்க தடையாகுது அப்படின்னா, எப்பயுமே நமக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை, உங்க பக்கத்திலே தான் இருப்பான். அதை உங்களால உணரவே முடியாது. நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய யோகத்தை தடுக்கக்கூடிய எதிரி ஒரு நண்பனாகவே தான் இருப்பான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அவளை பெரிய ஆளா நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா கூட இருந்து குழி பறிக்கக்கூடிய நபர் உங்களுடைய பழகக்கூடிய நபர்கள் தான். அது மனைவியாக கூட இருக்கலாம் சில காலத்துல. அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். ஏன்னா சந்திரன் நினைக்கிறார் அப்படின்னா க்ஷணப்பொழுதில் ஒரு மனிதனை உயர்த்தி கொடுத்து விடுவார். ஆமா, ஒரு நொடிப்பொழுதுல மாற்றுவார் அவர் வாழ்க்கையை. தரையில் இருக்கிறவங்க கோபுரம் போகிறதுக்கும் கோபுரம் இருக்கிறவங்க தரையில் வர்றதுக்கும் கிரகங்கள் நவ கிரகத்தில் காரகத்துவம் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான். அவரை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. லக்னாதிபதி தசை ஆறுக்குரியவனுடைய தசை. அப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான எதிரிகளை காட்டி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு எதிரியை காட்டி கொடுக்கணும்னா நீங்கள் கம்முன்னு வீட்டில் இருந்தீங்கன்னா எதிரியை காட்டி கொடுக்குமா? அப்படிலாம் கொடுக்காது. அப்போ 2க்குரியவன் 5க்குரியவன் தசை நடக்கும்போது, புதன் தசை நடக்கும்போது பெரிய அளவில் வெற்றிகளை ஈட்டுவாங்க, செல்வங்களை ஈட்டுவாங்க, பெயர் புகழ்களை ஈட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காதல் திருமணத்தை ஈட்டுவாங்க. ஆமாம், கல்யாணம் ஆன பிறகு நடக்கக்கூடிய இந்த தசா வரும்போது அப்படிதான் இல்லீகல் கனெக்ஷன், அப்போ லவ் எஃபெக்ஷன் வருது, அப்போ லிவிங் டுகெதர் வருது, அப்போ ஓரின சேர்க்கை வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரிஷப ராசியினருக்கு இதுக்குள்ளே வந்துடும். சரி சாமிஜி, நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு என்ன பண்ணலாம், என்ன கோட்டீஸ்வர யோகன்னு தலைப்பு போட்டுறீங்களே, நான் கோட்டீஸ்வர ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, அது நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற வேண்டும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே முதல்ல வரணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதுக்குண்டான தீர்வுகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகமும் கோட்டீஸ்வர ஜாதகம் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது ரூட்டு தெரியாமல் நம்ம தள்ளாடின்னு இருக்கோம். எந்த ரூட்டை பிடிச்சா நம்ம எங்கே போகணும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா சரியான இடத்த நம்ம அடைஞ்சிடலாம். வல்லமை பெறக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். நீங்கள் போகும்பொழுது படித்துறையில் நாகரனுடைய வழிபாடு அங்கே இருக்கும். நாகரை சேவார்த்தி பண்ணிட்டு போயிட்டு அர்த்தநாரீஸ்வரரை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தோல்விகளே கிடையாது, வெற்றிகள் மட்டுமே உருவாகும். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. கேம் சேஞ்சர் லக். இந்த நேயர்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போன வீடியோவில் எனக்கு கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக ஆன்மீக பணிகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சேனல் மேன்மேலும் வளரணும். வாழ்க வாழ்க வாழ்க. இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, கோட்டீஸ்வர யோகம். ஆமாம், கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பணபரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் இருந்தால் அத்தனையுமே அவங்கக்கிட்ட வந்துடும். அத்தனை யோகத்தை தரக்கூடிய ஜாதக அமைப்புகள்லாம் எப்படி இருந்தால் வாழ்க்கையில் ஒரு நாளாவது நாம் ஒரு பெரிய பொருளாதாரத்தை ஈட்டிடலாம். பல பல கார்கள், மிகப்பெரிய ஒரு மாளிகைகள், நிலபலங்கள், எத்தனை யோகங்கள் எப்படி இருந்தால் சார் இதெல்லாம் நடக்கும்? நானும் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன். என்னுடைய வாழ்க்கையில் சேவிங்ஸே இருக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் வருமானத்தை விட 3 மடங்கு செலவுகள் தான் ஆகுது. எனக்கு நல்ல நேரமே வராதா? அப்போ என் ஜாதகத்தில் யோகமே இல்லையா? அப்படி யோகமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட எப்படி நம்ம யோகமாக மாற்றிக்கலாம்? அது முடியுமா ஜாதகத்தில்? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதா? ஜாதக அமைப்புகள் தான் யோகம் இல்லைன்னு சொல்லிடுச்சு, மறுபடியும் நம்ம எப்படி முயற்சி செஞ்சு அதை மாற்றுறது? அதுக்குண்டான விதி அமைப்புகள்லாம் தெரியுமா தெரியாதா? இப்படி பல தேடுதல்கள் இருக்கக்கூடிய இந்த நேயர்கள் அன்பர்களுக்கு ஒரு விருந்தாக இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் எப்படி உங்களுடைய ராசியையும் உங்களுடைய நேரத்தையும் செலவிட்டு வாழ்க்கையில் கோட்டீஸ்வர யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதா, இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கும், இப்படி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நாளாவது உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தி விடும். அது எந்தெந்த யோகங்கள் தருது, அந்த யோக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்களே பார்த்துக்கலாமா, இல்லை எப்படி சர்ச் பண்ணுறது? இப்படி ஒரு விளக்கமாக நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். 12 ராசிக்கும் 12 விதமான யோகங்களை நம்ம இப்போ சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள் எங்கெங்க தடையாகுது அப்படின்னா, எப்பயுமே நமக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்லை, உங்கள் பக்கத்திலே தான் இருப்பான். அதை உங்களால் உணரவே முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய யோகத்தை தடுக்கக்கூடிய எதிரி
ஒரு நண்பனாகவே தான் இருப்பான். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, அவளை வந்து பெரிய ஆளாக நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கூட இருந்து குழிபறிக்கக்கூடிய நபர் உங்களுடைய பழகக்கூடிய நபர்கள் தான். அது மனைவியாக கூட இருக்கலாம் சில காலத்தில், அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் அமையும். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு பாதகத்தையே தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்க சாமி, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல காலமே வராதா, நானும் வந்து ஒரு காரில் போக முடியாதா, நானும் வந்து ஒரு இடம் வாங்கி பெரிய மாளிகை கட்ட முடியாதா, பெரிய நிறுவனம் வச்சு நான் தொழிலதிபராக ஆக முடியாதா அப்படின்னா எல்லாமே முடியும். முடியாதுன்ற விஷயமே கிடையாது. மனிதன் பிறக்கும் பொழுதே அனைத்தையும் சாதிப்பதற்காகத்தான் பிறக்கப்பட்டிருக்கிறான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ரிஷப ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய தசையாக புதன் மகாதசையும் சனி மகாதசையும் வந்தால் யோகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா திரிகோண ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி தசை யோக தசை நடக்கும்போது அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து பல வெற்றிகளை சொல்வார்கள். அந்த தசாநாதன் வந்து உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கணும். அதே காலகட்டத்தில் வக்கரமாகவோ நீச்சமாகவோ அப்போ ஆப்போசிட்டாகவே அமைஞ்சிடக்கூடாது. 6, 8, 12 6, 8, 12 அமர்ந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படும். அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி பிரதேசம் அப்படியெல்லாம் போயிட்டு பல செல்வங்களை ஈட்டாருவான். வெளிநாட்டு கம்பெனியோடு டைஅப் வச்சுருப்பான். ரிஷபராசியில் மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் பெற்று போச்சு அப்படின்னா அந்த கிரகங்கள் மிகப்பெரிய உச்சத்தை அடைவான். ஆமாம், மிகப்பெரிய அளவில் பெரிய டாமினேட் பர்சன் ஆகிடும். எல்லாருக்கும் அதிகாரம் படைத்தவனாக மாறிவிடுவார்கள். ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா அவங்களுக்கு யோகாதிபத்திய தசையை நடந்தாலும் அந்த தசாநாதன் சரியில்லை, அந்த புத்திநாதன் சரியில்லை. தசாநாதன் நல்லா இருக்கான், நடக்கக்கூடிய ஆண்டுகள் சனி மகாதசை நடக்குது, நல்ல அற்புதமாக இருக்கான், ஆனந்தமாக இருக்கான், நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய தசையாக மாறி போகுது. பாக்கியாதிபதி தசை, கர்மாதிபதி தசை, நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய தசை. ஆனால் அதில் புத்தி சரியில்லை சார், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் புத்தி சரியில்லை அப்படின்னு வரும்போது அது மிகப்பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்தாலும் அது பெரிய அளவு மைனஸ் கொடுத்துறாரு. ஆனால் அந்த தசாநாதன் நின்ற நட்சத்திரம், அமர்ந்த நட்சத்திராதிபதி சரியில்லை, அவர் வீக்காக இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அந்த தசை முழுவதுமே அந்த யோகாதிபதி தசை அவங்களுக்கு என்ன பண்ணுவான், வீக்கான தசையாக பாதக தசையாக மாறிவிடும். ஒரு வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது, பெரிய பொருளாதாரத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்களுக்கு சந்திரனுடைய தசா புத்தி காலங்கள்ல அவங்களுக்கு கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில வெளிநாடு பயணங்களை கொடுத்துரும். ஒரு ரிஷப ராசியில சந்திர தசை நடக்கும்போது பெரிய அளவில் அவங்க முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். ஆமாம், தசை நடந்தாலும் சரிதான், புத்தி நடந்தாலும் சரிதான், அந்தர சூட்சமங்கள் நடந்தாலும் சரிதான். இல்லை பிராணம் நடக்குது அப்படின்னா அது ஒரு 2 நாள் 3 நாள் அப்படி நடக்கும். அந்த காலகட்டத்தில் உயர்வுகள். ஏன்னா சந்திரன் நினைக்கிறார் அப்படின்னா க்ஷணப்பொழுதில் ஒரு மனிதனை உயர்த்தி கொடுத்து விடுவார். ஆமாம், ஒரு நொடிப்பொழுதில் மாற்றுவார் அவர் வாழ்க்கையை. தரையில் இருக்கிறவங்க கோபுரம் போகிறதுக்கும் கோபுரம் இருக்கிறவங்க தரையில் வர்றதுக்கும் கிரகங்கள் நவ கிரகத்தில் காரகத்துவம் யார் அப்படின்னா சந்திர பகவான் தான். அவரை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது. ஆமாம், அவர் தான் தினம் தினம் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கக்கூடியவர். அந்த மாதிரி விஷயத்தில் ரிஷப ராசிக்கு புதன் மகாதசை பாக்கியத்தை கொடுத்தாலும் யோகத்தை கொடுத்தாலும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளத்தை கொடுத்தாலும் அந்த சுக்கிர தசை அப்படின்னு வருது அப்படின்னா அவர்களுக்கு வீழ்ச்சியையும் உயர்வுகளையும் ரெண்டுமே கொடுக்கும் அந்த சுக்கிர தசை. ஏன்னா லக்னாதிபதி தசை 6க்குரியவனுடைய தசை. அப்போ 6ஆம் இடத்துக்கு உண்டான எதிரிகளை காட்டி கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு எதிரியை காட்டி கொடுக்கணும்னா நீங்கள் கம்முன்னு வீட்டில் இருந்தீங்கன்னா எதிரியை காட்டி கொடுக்குமா? அப்படிலாம் கொடுக்காது. அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா புது தொழில் ஆரம்பிப்பார், பெரிய பெரிய நிறுவனம் ஆரம்பிப்பார், வாணிபத்தை பெரிய அளவில் கொண்டு போகார். அப்படி கொண்டு போகும்போது என்ன நடக்கும், அப்போ இவர் செய்த செயல்களே அவர் வந்து மாட்டிப்பார். ஏன்னா லக்னாதிபதி தசை இவர் தன்னை தான் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய கடனாளியாக மாட்டிடுவார். அப்போ எப்படி செல்வாக்காக உயர முடியும்? அப்போ தன்னை பெரிதாக்கி கொள்ள விரும்பக்கூடிய நபர் கடனாளியாகவும் ஏதோ ஒரு மைனஸில் போயிட்டு மாட்டிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை இந்த 2 வேலையுமே அந்த சுக்கிர தசை சரியாக பண்ணிடும். ஆமாம், அப்போ 2க்குரியவன் 5க்குரியவன் தசை நடக்கும்போது புதன் தசை நடக்கும்போது பெரிய அளவில் வெற்றிகளை ஈட்டுவாங்க, செல்வங்களை ஈட்டுவாங்க, பெயர் புகழ்களை ஈட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் காதல் திருமணத்தை ஈட்டுவாங்க. ஆமாம், 2க்குரியவன் 5க்குரியவன் 7க்குரியவன் எவ்வகையிலாவது இந்த தசா புத்திகள் அந்தரங்கள்லாம் சூழ்ச்சியம் நடக்கும்போது தான் கல்யாணம் ஆன பிறகு நடக்கக்கூடிய இந்த தசா வரும்போது அப்படிதான் இல்லீகல் கனெக்ஷன், அப்போ லவ் எஃபெக்ஷன் வருது, அப்போ லிவிங் டுகெதர் வருது, அப்போ ஓரின சேர்க்கை வருது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ரிஷப ராசியினருக்கு இதுக்குள்ளே வந்துடும் இந்த சப்ஜெக்ட். சரி சாமிஜி, நம்ம வாழ்க்கையில் உயரத்துக்கு என்ன பண்ணலாம்
என்ன கோட்டீஸ்வர யோகம்னு தலைப்பு போட்டிருக்கீங்களே, நான் கோட்டீஸ்வர ஆகிறதுக்கு என்ன வழி அப்படின்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் நல்ல நிலைமையிலோ நல்ல ஸ்தான பலம் பெற்று ஆட்சி உச்சமாரி இருந்தாலும் அது நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற வேண்டும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே முதல்ல வரணும். நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அதுக்குண்டான தீர்வுகள் இருக்கா அப்படின்ற விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அதற்குண்டான பரிகாரங்களை மேற்கொண்டோம்னா கண்டிப்பாக ஒரு ஜாதகமும் கோட்டீஸ்வர ஜாதகம் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது ரூட்டு தெரியாமல் நம்ம தள்ளாடின்னு இருக்கோம். எந்த ரூட்டை பிடிச்சா நம்ம எங்கே போகணும், சரியான பாதையை தேர்ந்தெடுத்தோம்னா சரியான இடத்த நம்ம அடைஞ்சிடலாம். அதனால் ரிஷப ராசியினருக்கு எப்பொழுதுமே வெற்றியை தரக்கூட பரிகாரம் என்ன அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயங்கள். ஆமாம், இந்த சிவனும் சக்தியும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஆண் பாதி பெண் பாதி இருபாலரும் சமம் அப்படின்னு முதல்ல சொன்ன பகவானே சிவபெருமான் தான். அந்த சிவனுக்கு சக்திக்கு இரண்டு பேரும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரருடைய ஆலயங்களை உங்களுடைய பாதங்கள் தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் செல்வத்திற்கு குறையே இருக்காது. ஆமாம், அதுவும் திருச்செங்கோடில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர், மலைமேல் உள்ள அர்த்தநாரீஸ்வரர், வல்லமை பெறக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். நீங்கள் போகும்பொழுது படித்துறையில் நாகரனுடைய வழிபாடு அங்கே இருக்கும். நாகரை சேவார்த்தி பண்ணிட்டு போயிட்டு அர்த்தநாரீஸ்வரர் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் தோல்விகளே கிடையாது, வெற்றிகள் மட்டுமே உருவாகும். மிகப்பெரிய ஒரு வரம். போக முடியல அப்படின்னா உங்களுடைய ஆலயங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சேவார்த்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கையினுடைய வெற்றிகள் என்பது பொருளாதாரத்தை மையப்படுத்தியே சொல்லுது. அப்படிப்பட்ட பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய முனியப்பன், முனியாண்டி, மதுரை வீரன், காவல் தெய்வங்களாகிய ஐயனாரப்பன், அப்படி ஆக்ரோஷமான தெய்வங்கள், அகோரமான தெய்வங்கள், இப்படிப்பட்ட தெய்வங்களை நீங்கள் இஷ்ட தெய்வமாக வழிபடும் பொழுது அப்போ ராகுகால பூஜை, யமகண்ட பூஜை, அப்போ அந்த பூஜை வழிபாடுகள்லாம் நீங்கள் கலந்துருக்கீங்க அப்படின்னா நாய்களுக்கு உணவளிக்கலாம். அப்போ பிராணிகளினுடைய வழிகள் வரும்பொழுது தெருநாய்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு பண்ணுறது, உணவளிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் பலம் யோகமாக வேலை செய்யும். கண்டிப்பாக ரிஷப ராசியினர் ஊரினுடைய எல்லை தெய்வங்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை அவங்களுக்கு ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரத்தை நீங்கள் ஏற்படுத்திட்டு வந்தாலே உங்களுடைய பிள்ளைகள் செல்வாக்காக வளருவார்கள். உங்களுடைய பெயர் புகழ் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காவல் தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றன. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமாம், அரசியல் துறையில் வெற்றி பெறுவதற்கு கூட இந்த காவல் தெய்வத்தினுடைய பூஜை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் முதல்ல ஏதாவது வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா எல்லை தெய்வங்களுக்கு படைச்சிட்டு போங்க. அந்த வண்டி வாகனங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கை கொடுக்கும். அப்போ ஏதாவது ஒரு நம்ம பூமி வாங்குகிறோம், ஏன்னா இடமே இருக்கா சில பேருக்கு, ஒரு சென்ட்டு கூட இடம் இல்லை சார், ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறதுக்கு என்னால் முடிய மாட்டேங்குது, இப்போ வைக்கிற விலையில் பூமியே எனக்கு அமைய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் பிறந்த ஊரில் உள்ள எல்லை தெய்வங்களுக்கு அந்த ஊர் பூசாரிகிட்ட போயிட்டு என்ன மாதிரி பூஜைகள் இங்கே செஞ்சால் சரி வரும் அப்படின்னா என்ன இஷ்ட பூஜையோ ஒவ்வொரு தெய்வங்களும் பூஜையினுடைய வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பூமியினுடைய விஷயம் கண்டிப்பாக அமையும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆமாம், ரிஷபராசிக்கு எல்லை தெய்வங்கள் அத்தனை சுகங்களையும் கொடுக்கும், யோகத்தையும் கொடுக்கும். ஆமாம், வணங்கி பாருங்க, 100 நாட்களுக்குள்ளாக நீங்கள் வைத்த கோரிக்கை கண்டிப்பாக பிரகாசமாக வேலை செய்துவிடும். அந்த பரிபாலன பூஜையை முறையாக செய்யணும், சரியாக செய்யணும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? அதுக்கடுத்த விஷயம் என்னென்னா, எங்கே வீக் ஆகும் அப்படின்னா தொழில் என்பது சரியாகவே அமையாது. என்னென்னவோ பண்ணுவாங்க, நீ உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை நிபுணத்துவத்தையும் அந்த தொழிலில் ஈடுபடுத்துவாங்க. அந்த தொழில் ஏற்றம் இல்லாத நிலையே இருந்து கொண்டிருக்கும். பொருளாதாரம் எந்த அளவுக்கு வந்தாலும் சரி, பெரிய அளவில் ஹோப் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த பொருளாதாரம் என்ன ஆகும், வாங்கி 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 போடுற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இருக்க கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். இவங்க எந்த அளவுக்கு உயர்றாங்களோ அந்த அளவுக்கு கிரெடிட் இருந்து கொண்டே இருக்கும். நான் சம்பாதிக்கிற பணத்துக்கும் நான் சேர்த்து வைக்கிற சொத்துக்கும் ஈக்குவலாக கடன் இருக்கே அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இந்த தொழிலில் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் இவங்க
வளப்படுத்திட்டு வரணும் அப்படின்னா இந்த சொன்ன பரிகார விதிகளை கையிண்டு எடுத்து பாருங்க. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ கரண்ட்ல என்ன தசா புத்திகள் நடக்கிறதோ அதுக்குண்டான பரிகார ஆலயங்களும் பூஜைகளும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வந்தால் அந்த தோஷங்கள் விலகி வாழ்க்கையில் கோட்டீஸ்வரனாவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க வாழ்க வாழ்க.